லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பெறப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பங்குனி 6ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சியின் இயக்குனர், ஊடகவியலாளர், இசையமைப்பாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட திரு தேவராஜா சுப்பிரமணியம் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வருகிற கிழமை, அதாவது வருகிற 28/3/2026 அன்று STS தமிழ் தொலைக்காட்சி 10வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட இருக்கின்றது. அது தொடர்பாகவும் அந்த நிகழ்வுகளில் எவ்வாறான நிகழ்வுகள் தொடரப் போகின்றன, நடக்கப் போகின்றன என்பது பற்றிய விவரங்களுடன் இன்றைய நிகழ்ச்சி நகர உள்ளது. முதலில் எங்களது நிகழ்ச்சிக்குள் தேவராஜா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு தேவராஜா அவர்களே. வணக்கம் சாந்தனி. நல்ல சிறப்பு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தமைக்காகவும் உங்களுக்கும் திரு நடாமுகன் அவர்கள் பாமுக இயக்குனர் நடாமுகன் அவர்களுக்கும் இதோடு இணைந்து பயணிக்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். STS தமிழ் தொலைக்காட்சியை 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இயக்கி வருகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடன் இணைந்து பயணித்த முல்லைமோகன் அண்ணா அவர்களது ஆத்மாவுக்கும் எங்களது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். STS தமிழ் தொலைக்காட்சி என்றது STS ஒரு விரிவாக்கம் இருக்க வேண்டும், அதனை உங்கள் மூலம் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் அதன் விரிவாக்கத்தினை சொல்லி எவ்வாறு இந்த எண்ணம் உங்களுக்குள் உருவாகியது என்பதையும் அறியாவலாக இருக்கிறோம். இது ஆரம்ப காலங்களிலேயே நான் ஜேர்மன் வந்த அந்த காலங்களிலேயே STS தமிழ் STS ஸ்டூடியோ ஒன்று வச்சிருந்தேன். அது சுப்பிரமணியம், தேவராசா, அந்த எண்டையில் வச்சிருந்தோம். அப்போ அது ஒரு குறியீடாக வச்சிருந்தது. ஆனால் அது நாங்கள் பார்க்க போனால் சங்க தமிழ் சாலை என்றும் பொருந்தும். அதை நாங்கள் அப்படி கூட பார்க்கலாம். ஆனாலும் இதன் அடிப்படை இதே ஒரு உருவாக்கத்துக்காக கடந்த 40 வருடங்களுக்கு முன்னம் இதை நான் உருவாக்கியது STS என்ற, அதாவது சுப்பிரமணியம், தேவராசா என்ற அந்த அடிப்படையில் தான் அதை உருவாக்கி இருந்தேன். அதுதான் அந்த முன் அடிப்படை. எல்லோரும் தேவானின்னு சொல்றதை விட STS தொலைக்காட்சி இயக்குனர் என்றுதான் கூடுதலாக சொல்லிக் கொள்வார்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு ஒரு அடையாளமாகவே வந்து விட்டது என்று நினைக்கின்றேன். நீங்கள் 10 ஆண்டுகளாக இதனை உருவாக்கி இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் உருவாக்கத்துல நீங்கள் உங்களது எண்ணத்தில் உதித்த உருவாக்கமா அல்லது இன்னும் பலர் வேறு ஆட்கள் சேர்ந்து உங்களுடன் இணைந்திருந்தார்களா? அந்த தொடக்கத்தினை ஒரு முறை சொல்லிக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே இது அந்த இடத்தில் என்னுடைய வரலாறுகள் பதிவிடப்படும். அப்பொழுது மணியான விடயங்கள் வரும். ஆனாலும் நான் சுருக்கமாக இங்கே உங்களோட பதிவு செய்து கொள்கின்றேன். ஏர்மனையில் முதல் ஒளிப்பதிவாளன் இரண்டுமே நான் 85ஆம் ஆண்டுகளில் துவங்கியது. அதற்கான விதிவிலக்கத்தோடு அது எங்கே துவங்கினேன் என்ற விடயத்தோடு அதற்கான நிழல் படங்களோடு என்ன செய்தேன் என்ற ஒரு முழுமையான காணொளி அன்று போடப்படும். அப்படி ஆரம்பித்த என்ற ரீதியிலே இதை துவங்குவதற்கான ஒரு காரணமாக இருந்தது இன்னொரு பக்கமாக இருந்தது. என்னென்றால் நான் ஆரம்ப காலம் தொட்டு அனைத்து தொழில்நுட்ப கருவிகளோடும், அந்த காலங்களில் சொல்வார்கள் மிக குறைந்த கொள்ளளவு உள்ள டிஸ்கெட்டில் பதிவு செய்யக்கூடிய காலங்களில் இருந்தே நான் இதோடு பயணித்து கொண்டு வருகின்றேன். அந்த காலங்கள் மிக அதிகமாக அப்போது VHS கேசட்னு சொல்வார்கள். அந்த காலங்களில் இருந்து நான் இதில் எடுத்துக்கொண்டு வரபடியால் இந்த தொழில்நுட்பம் என்பது எனக்கு ஒரு புதிதாக இருக்கவில்லை. அடிப்படையாக இப்படி ஒரு தொலைக்காட்சியை நான் 22 வருடங்களாக பல இணையதளங்களை நடத்தி வருகின்றேன். நான் இப்படி ஒரு தொலைக்காட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில்
உங்களுடைய இங்கே இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழுவினரால் என்னையும் நண்பர் முல்லை மோகனையும் இன்னும் சிலரையும் அங்கே அழைத்திருந்தார்கள். சிவனேசன் ஒரு இன்னும் ஒரு சிலரையும் அழைத்திருந்தார்கள். அப்போது போய் கதைத்த போது இந்த டிடி என்ற தொலைக்காட்சியை நடத்துவதற்கு எங்களை அதை கொண்டு நடத்துவதற்காக ஒரு உரையாடல் அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆனால் பேருந்து அது கால ஓட்டத்தில் அப்படியே அதை நிறுத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், ஏன் இப்பொழுது நாங்கள் எங்களுக்கான சமுதாயம், எங்களுக்கான காலோட்டம், எங்களுக்கான திரைப்படங்கள் வந்த காலங்கள் இருக்கின்றது. அந்த நாளில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. அதுக்கு பிறகு போராட்ட காலத்திலே தலைவர் பிரபாகரனால் வளர்க்கப்பட்ட கலையோடு சிறப்பாக வளர்க்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. அது கலை இன்னும் சிறப்பாக மிளிர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட இலங்கை இசைக்குழுக்கள் வந்து பாடல்களை பாடி செல்கின்ற ஒரு காலமாக கூட இருந்தது. ஏன் தனித்துவம் மிக்க ஒரு தொலைக்காட்சியை நான் ஆரம்பிக்க கூடாது என்பது திட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த தொலைக்காட்சி ஈழத்தமிழர்களுக்கான ஒரு படைப்பாகவும், இந்திய தமிழர் ஈழத்தமிழர்களோடு வந்து கலந்து நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அதையும் தொலைக்காட்சிக்காக போட வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதான் இந்த தொலைக்காட்சி. நான் அடுத்த கேள்வியாக இருந்தது என்னிடம் தனித்துவம் எஸ்டிஎஸ் என்ற ஒரு தனித்துவம் என்றால் நீங்கள் அதனை சொல்லுவீர்கள் என நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்றது உங்களுடைய நோக்கங்களில் முன்னணியாக இருக்கின்றதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். நீங்க பலமுறை அதை சொல்லியும் இருக்கிறீர்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சி நீங்கள் இதன் காட்சிப்படுத்தல் எவ்வாறாக இருந்தது? விரிவாக்கம் அதை காட்சிப்படுத்தல் ஆரம்ப காலங்களில் இருந்து கூடுதலாகவே நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து அப்படித்தான் துவங்கினாங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு காரணம் நாங்கள் செய்யும் போது அதற்கான திட்டமிடல் வேண்டும். அதற்கான திட்டமிடல் இருக்கும் பொழுது நான் இந்த நிகழ்வுகளை ஆரம்பத்தில் யூடியூப் வழியாக ஒரு ஆரம்ப காலம் கொஞ்ச காலங்கள் நடத்தியிருந்தேன். அதன் பின் அந்த தொலைக்காட்சி பிரமாண்டமாக லைக்கா சாலைகளில் போகிற அளவுக்கு அதன் வளர்ச்சி ஏற்பட்டதன் பின் என்னோட முல்லை மோகன் அவர்களும் இணைந்து கொண்டார். முல்லை மோகனை நான் இங்கே மறக்க முடியாத ஒரு ஒன்று. அவர் அமராகிவிட்டாலும் அவரை மறக்க முடியாது. இந்த தொலைக்காட்சியின் முதுகெலும்பு என்று சொல்லலாம். எந்த விடயத்தை சொன்னாலும் அதை உருவாக்கி கொண்டு வருவது. அப்போ முல்லை மோகனம் அவர்கள் இணைந்தது. அப்போ நான் சில நிகழ்வுகள் அனைத்தையும் உருவாக்கும் பொழுது நானாகவே அதை முதல் நேர்காணலா அல்லது ஒரு விடயங்களா, கலைஞர்கள் சங்கமங்களாக, கவிதை நிகழ்ச்சிகள் அப்படி என்று சொல்லி அதை உருவாக்கி போட்டு பேருந்து முல்லை மோகனிடமே அதை கொடுத்து விடுவேன். அவர் தான் அதை அறிவிப்பாளராக செயற்பட்டிருப்பார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விஷயங்கள். அப்படியாக செயற்பட்டிருந்து கொண்டு வந்த பொழுது அவருடைய ஒருங்கிணைவும் நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய நிகழ்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் விதமாக ஒன்று அல்லது 2 நிகழ்வுகளை புதுமையாக கொண்டு வர வேணும். அதுவும் எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும். அது ஒரு பக்கம் போக கலை வளர்ப்புக்காக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கான களத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியாகவே இதை கொண்டு வந்திருந்தோம். அழகான நீங்கள் விளக்கத்தோடு தந்திருந்தீங்க. உண்மையில ஒன்றை உருவாக்குவதும் அதை தொடங்குவதும் என்பது இலகுவான காரியம். ஆனால் தொடர்ச்சி காண்பது என்பது ஒரு அதுக்கண்டு எங்களுடைய நேரங்கள் எங்களது சக்திகளை கொடுத்துத்தான் அதை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் இதை தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இப்பொழுது இயக்கி கொண்டு வருகிறீர்கள். இதுல உங்களுடைய நேரங்களும் உங்களுடைய மனித மனத்தியாளங்கள் மனித சக்தியும் வலுவும் இதுக்குள் இடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனாலே உங்களுடைய குடும்பங்கள் இங்கு வாழுகிற சூழல்கள்ல பாதிப்பு ஏற்பட்டதா அல்லது ஏற்படவில்லையா? நான் இங்கே முழுமையாக நான் கூற வேண்டிய விடயம் கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. அடுத்தவர்களிடம் போயிட்டு நீங்கள் அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று கேட்கின்ற பழக்கம் இல்லை. அதை என்ன குடும்பத்தாருக்கு எல்லோருக்குமே தெரியும். என்னுடைய சகோதரங்கள் பக்கம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் அனைவருக்குமே தெரியும். அப்போ நான் என்னுடைய கருத்தை முன்வைத்தேன். குடும்பத்திடம் கருத்தை முன்வைத்த போது அண்ணரிடம் கேட்டபோது அண்ணர் சொன்னார், எனக்கு தெரியும் நீ வெளியில் இருக்க மாட்டேன், நாங்கள் முதலீடு செய்வோம்னு சொல்லித்தான் நான் முதல்ல ஆரம்பித்தேன் நான் இந்த தொலைக்காட்சியை. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறமாக இந்த தொழில்நுட்பம் என்பது நான் அதை
அதோடு பயணித்துக் கொண்டு நெடுக தொடராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். புதுக வருகின்ற கணினிகளாக இருக்கலாம், ஒலிப்பதிவு கருவிகளாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நான் அதோடு பயணித்துக் கொண்டு வருகின்றேன். அந்த ரீதியிலே இந்த தொழில்நுட்பம் என்றது ஒரு பக்கம் போக, இது எனக்கு ஒரு பிடித்த என்னுடைய துறை. அது முக்கியமான விடயம். அந்த பிடித்த என்னுடைய துறை என்பதனால்தான் ஒருவர் ஒளிப்பதிவு வருவாராக இருந்தால் அது அன்றே உடனடியாக எடுத்து அதை முழுமையாக தொகுத்து அதற்கான ஆயத்தங்களை செய்து அதை வெளியிடுவதற்கான விடயங்களை கூட செய்வேன். சென்ற இந்த அந்தோனி படம் ஒன்று சுவிஸில் இருந்து ரமணா அவர்கள் ஆண்டனி அவர்கள் ஒழுங்குபடுத்தி ரமணா வந்திருந்தார். எனக்கு அவர் நேர்காணல் செய்து முடிப்பதற்கு 11:30 பிறகு அதை தொகுத்து எல்லாமே ஆயத்தப்படுத்தி 3 மணிக்கு இரவு பதிவேற்றம் செய்து விட்டு தான் நான் படுத்தேன். இந்த விடயங்களை எதையும் நான் சேர்த்து வைப்பதில்லை. அதை அதை உடனடியாக செய்து முடிக்கின்ற ஒரு பழக்கம் என்னுடன் இருப்பதாக மட்டும்தான் நான் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றது உண்மையிலேயே நீங்கள் கேட்பது போல இது ஊடகம் சார்ந்த பலருக்கு தெரியும். அதாவது ஒலி ஊடகம் சார்ந்த அவர்களுக்கு பலருக்கு தெரியும் இது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல, விடயம் அல்ல. என்னுடைய நண்பர்கள் இது சம்பந்தப்பட்டவர் சொல்வார்கள், இன்னொன்று நீங்கள் இவ்வளவு துவக்குறீங்கள், நேர்காணல் எடுக்கிறீர்கள், எப்படி இதை செய்கின்றீர்கள் என்றது நாங்கள் பெரிய அதிசயமா இருக்குது என்று சொல்லி சொல்வார்கள். அது அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். அதை விட எனக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உண்மையிலேயே என்னுடைய பிள்ளைகளும் அவர்கள் மேல் படிப்பாக ஒரு ஆள் திருமணம் ஆகிவிட்டால் இன்னும் மற்றவர்கள் மேல் படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு நேரம் இருக்கின்ற நேரம் அவர்களுக்கும் எனக்கு உதவி செய்வார்கள். உண்மையில அர்ப்பணிப்பு என்ற ஒரு சொல்லு பாவிச்சினீங்க. உண்மையில ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் ஒன்றினை தொடர்ச்சியாக கொண்டு போகலாம். அடுத்தது திறம்படவும் அதனை செய்ய முடியும். அல்லாவிட்டால் அதை திறம்பட சிறப்புடன் செய்வது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொன்னது போல உங்களுடைய குடும்பத்தினர், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் குடும்பங்களில் அவர்களது அர்ப்பணிப்புகளும் அவர்களது ஒத்துழைப்புகளும் இல்லாவிட்டால் ஒன்றை நாங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை திறம்பட செய்ய முடியாது. அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு நல்லதொரு குடும்பமாக அமைந்திருக்கின்றது நினைக்கின்றேன். இவ்வாறு உங்களுடைய தொலைக்காட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளை இப்பொழுது இந்த ஆண்டு அது 10வது ஆண்டு எட்டியிருக்கின்றது. அந்த மகிழ்வுடன் நீங்கள் ஒரு நிகழ்வையும் தயாரித்து வழங்க இருக்கின்றீர்கள். வருகிற மாதம் இந்த மாதம் 28ஆம் திகதி 3ஆம் மாதம் அது சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த முழுக்க நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது தனித்துத்தான் அதை ஒருங்கமைப்பு செய்து கொண்டு இருக்கின்றீர்களா, அல்லது உங்களுடன் சேர்ந்து உங்களது குழுக்கள் ஆக்கள் உங்களோடு இணைந்து பயணிக்கிறார்களா? இருக்கின்றார்கள். எனது நண்பன், சிறிய நெடுங்கால நண்பன், அவர் உண்மையிலேயே என்னோட பல விடயங்களில் இணைந்திருக்கின்றார். அவர் வடிவமைப்பு விடயங்களிலும் அதை கலந்துரையாடும் விடயங்களிலும் முழுமையாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற பல விடயங்களை சிலரை கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த கௌரவத்துக்கான விடயங்கள் எல்லாம் செய்வதென்றால் உங்களுக்கு தெரியும், தொழில் எந்தபடியான விடயங்களை நீங்கள் நிறைவே செய்திருக்கின்றீர்கள். அதனால் அதை வடிவமைப்பு செய்வதோ அல்லடிக்கு அங்கே போட போகின்ற காணொளிகள் அது எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களோ எல்லாமே நாங்கள் அதை திட்டமிட்டே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழு பலமாக என்னோடு இருப்பது எனது நண்பன் ஸ்ரீதர். நிச்சயமாக ஒருவர் இருக்கும் பொழுது ஆலோசனைகளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து செய்வதற்கு. அதே போல உங்களுக்கும் அந்த உதவிகள் கிடைக்கின்றன, மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை நீங்கள் அடுத்த கிழமை நடத்துவதற்குரிய திட்டங்கள், நிகழ்ச்சிகள், நிரல்கள், தயாரிப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். எந்த அளவில் அந்த நிலைகள் இருக்கின்றன? முழுமையாகவே இன்னும் ஒரு 2 தினங்களில் அனைத்தும் பூர்த்தியாகின்ற அளவுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் உண்டு. அடுத்தது இந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் அமரர் முல்லைமோகனில் என்பது மிக ஒரு கவலைக்குரிய விடயம். எந்த விடயத்தை சொன்னாலும் அதை உடனடியாக அதற்குரிய ஆட்களை அழைத்து ஒருங்கிணைப்பு செய்வது அல்லது நடன நிகழ்வுகள் தேவையான நடன நிகழ்வுகள் செய்வது, ஒழுங்கிணைப்பு செய்வது என்கின்ற பல விடயங்கள் என்னோட தோளுக்கு தோல் நின்று தண்டவர். இந்த நேரத்தில் அவருடைய இல்லாமை, அந்த வெறுமை எனக்கு முழுமையாக தெரிகின்றது. நாங்கள் கூடியதாக இருக்கிறோம். நிச்சயமாக நினைக்கிறேன்
நான் ஒரு முறை உங்களிடமே சொல்லி இருக்கிறேன். முல்லைமோகன் அண்ணாவை எங்கு காண்கிறோமோ அங்கு தேவானியை காணலாம், தேவானியை அங்கு காண்கிறோமோ அங்கு முல்லைமோகன் அண்ணா இருவரையும் ஒருவர்களாக இணைந்து இருப்பதனை நாங்கள் பல இடத்தில் பார்த்திருக்கின்றோம். அந்த இழப்பு என்பது பெரும் இழப்பாக இருந்தாலும் அந்த அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை நீங்களும் கருத்தில் கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். முல்லைமோகன் அவர்களுடைய நீண்ட எண்ணம், அவருடைய நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன, அவை நிறைவேற்றப்படுகின்றனவா? நிச்சயமாக அது அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விழாவிலே முக்கியமாக அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது. பிள்ளைகள் வர இருக்கின்றார்கள், அவரை அழைத்திருக்கின்றேன். அது அனைத்தும் நடைபெற இருக்கின்றது. நாங்கள் எதையும் மறந்து விட்டு செல்பவர்களாக இருந்தால் இப்படி ஒரு திட்டத்தின்படி நாங்களாகவே எங்கட கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே என்ன எங்களுடைய சமுதாயத்தில் செய்தோம் என்றது ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்றது. அந்த மையப்புள்ளியில் நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து செல்ல வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்றது அடிப்படையான விடயம். அது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றது. மனிதநேயம் உள்ள உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாமுகம் இயக்குனர் நடாமோகன் போல் அவரும் அந்த காலம் தொட்டு வானொலியிலிருந்து அண்ணளவாக நான் நினைக்கிறேன் 82, 84, 85 இருந்து அவற்றை வானொலி பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றும் அர்ப்பணிப்போடு சன்ரைஸ் என்று நினைக்கின்றேன். அந்த வானொலி மூலம் அவற்றை பயணங்கள் அந்த காலங்களில் அவருடைய ரசிகர்களாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த வானொலிகளை. புலம்பெயர் நாடுகளில் அந்த காலங்களிலே மிக அதிகமான தொலைக்காட்சிகளும் இல்லை. இந்தியாவிலிருந்து வீடியோ கோப்பிகள்லாம் இங்கே வரும். அந்த நேரங்களே நாங்கள் அவருடைய குரலையும் கேட்டிருக்கணும். அதுபோன்று அவர் அர்ப்பணிப்போடு செய்கின்றார். அதுபோன்றுதான் என்னுடைய பயணமும். எனது சமுதாயத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். நான் ஒரு கலைஞனாக பல கலைத்துறைக்குள் நான் இருக்கின்றபடியால், பல விதமான விடயங்களுக்குள் இருக்கின்றபடியால் அந்த ஆளுமையை நான் என்னுடைய காலத்தோடு நான் அதை முழுமையாக நிறைவு செய்யாமல் அடுத்த ஒரு சந்ததிக்கும் அதை கொண்டு செல்கின்ற ஒரு வரலாற்றை பதிக்க வேண்டும். அதையும் எங்களுடைய தாயக கலைஞர்களிடமோ அல்லது பெண்களிடமோ ஆண்களிடமோ படைப்பு திறமை இல்லை என்பதும் இல்லை. அது நிறையவே இருக்கின்றது. அந்த படைப்பு திறமைக்கான களங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. அந்த களங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தான் இந்த தொலைக்காட்சியின் ஆரம்பமும் சரி இன்றும் சரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்காக பெண்ணை நீ பேசவாண்டு ஒரு 90 தொடர்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த 90 அடுத்த பாகங்கள் எடுக்கிறது தயார் நிலையில் இருக்கின்றது. அது போன்று பல விடயங்களை நாங்கள் அதை மக்களுக்காக கொண்டு செல்ல வேண்டும். அரசியல் ஆய்வுகளும் அதுவும் தாயக அரசியலை கொண்டதாகவே இருக்கும். அது போன்று நலம்பட வாழ்வும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறது. பொது உதவிகளை செய்பவர்களை ஊக்குவிப்பதற்காக, அதை பார்த்து ஊக்குவிப்பதற்காக செய்தவர்களை நாங்கள் மருத்துவரன் நாமம் என்ற ஒரு நிகழ்வு. இந்த மருத்துவரன் நாமம் என்ற நிகழ்வு மட்டும்தான் நாங்கள் அது இந்தியாவா மலேசியா என்று பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் அது மருத்துவம் சார்ந்த விடயம். அதில் எல்லோருமையும் இணைத்துக் கொள்ளும். அது தவிர்ந்து கலைஞர்கள் சங்கமம் கலைஞர்களை பேட்டி எடுத்திருக்கின்றோம். அதுபோல கவிஞர்கள் தரும் கவிதை என்றொரு நிகழ்வு கூட அதையும் செய்து கொண்டு வருகின்றோம். அவரிடம் 3 பகுதியாக 1.5 மணித்தியாலம் கவிதைகளை எடுப்போம். அதை 3 பகுதியாக ஒளிபரப்புவோம். அதுபோன்று என பல விதமான விளையாட்டுக்களம் என்கின்ற நிகழ்ச்சி எடுத்திருக்கின்றோம். இப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட அன்னளவா ஒரு 10 நிகழ்வு கிட்ட எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 3 நிகழ்வு திட்டமிடலில் இருக்கின்றது. கூடிய விரைவில் அதுவும் சாத்தியப்படுறாங்க. அதற்கு ஏற்றவர்களை தேடி அதை அவர்களிடம் கொடுத்து அதை தொடர்ச்சியாக கொண்டு போவது என்பது ஒரு சவாலாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இப்ப நான் அதில் முக்கியமாக கூற வேண்டியது தமிழரசி விஜயதாசன் அவர்கள் லண்டனிலிருந்து வந்திருந்தார். லண்டன்ல வந்தது அவர் கவிஞர்கள் தரும் கவிதை நிகழ்வுக்காகத்தான் வந்திருந்தார். அப்ப அவருடைய ஆளுமையை கண்டு நாங்கள் கதைத்துத்தான் முதல் 45 தொகுப்பும் அவ எடுத்து தந்திருந்தா. இப்ப இந்த சூழ்நிலை காரணமாக அது குணாலினி அவர்களிடம் போகப்பட்டது. குணாலினியும் அவரும் கவிதைக்காக வந்தவரை தான் நாங்கள் எடுத்து அவரை போட்டிருந்தோம். அந்த நேரத்தில் இதில் நான் குறிப்பிட வேண்டிய விடயம் ஒன்று. அந்த குணாலினிக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய நிகழ்வது அதை நான் இந்த இடத்துல குறிப்பிடு நான் உங்களை கேட்டிருந்தேன். அப்ப நீங்கள் உங்களுடைய சிரமங்கள் விடயங்களை கூறியிருந்தீர்கள். அதனால் நீங்கள் வரவில்லை என்பதுதான் நான் கூற வேண்டும். உண்மையை கூறுவது என்னுடைய வளமை, அதனால் கூறுவேன்.
ஒரு பொறுப்பென்று எடுத்தால் அந்த பொறுப்பினை அழகாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கின்றது. அதன் காரணத்தினால்தான் சிலவற்றை நாங்கள் ஏற்க முடியாமலும் இருக்கிறது. அதை அப்படித்தான் எனக்கு கூறியிருந்தீர்கள். இப்படியான விடயமண்ணை நான் அதனால் தான் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, செய்ய முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற விடயத்தை நீங்கள் எனக்கு கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக, நிச்சயமாக. தேவானினுடைய எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு நிகழ்வு பற்றிய ஒரு உரையாடலுடன் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகள், இப்பொழுது நீங்களும் உங்கள் வாழ்த்துக்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் இணைந்து சிறப்பியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். தேவானி, நீங்கள் நிகழ்ச்சிகள் வடிவமைப்பில் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அல்லது கௌரவிப்புகளாக இருக்கலாம். அவற்றை எவ்வாறான நிகழ்ச்சிகள் உங்களுடைய விழாவில் சிறப்பிக்க போகின்றன? உண்மையாக இது ஒரு தொலைக்காட்சிக்கான வாழ்த்து நிகழ்ச்சி தானே, வருபவர்கள் வாழ்த்து கூறுவதுக்கான ஒரு நிகழ்ச்சி மட்டும் என்று இருந்தாலும் அதை ஒரு ஜனரஞ்சகமாக பார்ப்பவர்களுக்கான ஒரு களமாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடும் இருக்கின்றது. அந்த வகையிலே வரவேற்பு நடனம், மங்கள விளக்கத்தில் என்று ஆரம்பித்து வரவேற்பு நடனம் என்று சொல்லி வரவேற்பு நடனத்தையும் எனதொரு பார்வையாக அது வித்தியாசமாக இருக்க வேண்டும். நான் ஒரு இசையமைப்பாளர் என்ற ரீதியிலே வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் எங்களுடைய பாடல்களுக்குள்ளே மாவீரருக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய மாதிரி அந்த சொல்வரிகள் வரக்கூடாது என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அதை உருவாக்கி உங்களிடம்தான் தந்திருந்தேன். அதை நீங்கள் எனக்கு நடன அமைப்பு செய்தரும்படி சிறப்பாக அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். செய்து கொண்டிருக்கின்றார்கள், நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து தொடர்கின்ற நிகழ்வுகளில் உண்மையில வாழ்த்துறைகள் சொல்வதற்கும் பலர் இணைவார்கள். ஏனென்றால் நீங்கள் பயணித்த எல்லா இடமும் நீங்கள் ஜெர்மனியில் நடக்கிற நிகழ்வுகளில் பலவற்றில் நான் உங்களை பார்த்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் போகிற எல்லா இடங்களிலும் உங்களையும் அங்கு பார்த்திருக்கிறேன். அங்கு உங்களது பங்களிப்புகள் இருக்கும். காணொலியாக இருக்கலாம், அது அல்லது ஒளிபரப்புகளாக இருக்கலாம். அதை நீங்கள் தொகுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு செய்வதனால் பலர் உங்களை இந்த வானொலியை அல்லது தொலைக்காட்சியை வாழ்த்துவதற்கு முயற்சிப்பார்கள். எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நினைக்கிறேன். நேரங்களை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்னளவாக ஒரு 3 நிமிடத்துக்குள், அது உங்களுடைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் உரையாடி இருந்த 3 நிமிடத்துக்குள் கூடுதலாக வருபவர்கள் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தால் மிக அழகாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயம். நீங்கள் கூறுவதை போல உண்மையிலேயே இந்த மங்கள விளக்கேற்றல் இந்த விடயத்தை பார்த்து கொண்டு போனாலே 30 பேரை கிட்ட வரையணும் நாங்கள். ஏனென்றால் எல்லாரையும் கௌரவிக்க வேண்டியிருக்கு. ஒரு கலைப்படைப்பு, ஒரு கலைஞனாக நான் எல்லோரையும் இதண்ண முடியாது. அப்போ முக்கியமான ஆட்களை நான் அந்த இடத்திலே விளக்கேற்றுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகின்றதை நாங்கள் பேர்களை குறித்து கொண்டு போனால் அன்னளவாக 30 பேர் இன்னும் கூடவே வருவார்கள். முக்கியமானோரை மட்டும் எடுத்து மீதியாக்களை தவிர்த்திருக்கின்றோம். விளக்கிட்டலின் மட்டும். அதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட அதுக்கு எடுக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறேன் நீங்க அந்த குறித்த நேரத்துக்குள் அதை தொடங்கி செய்ய வேண்டும் என்று செய்தால்தான் அதை நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். மண்டப ஒழுங்குகள் எல்லாம் மண்டபத்தில் இவ்வளவு நேரம் தான் நிக்கலாம் என்று சொல்லிய கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? கட்டுப்பாடுகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் பல நிகழ்வுகளை முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கின்றேன். அந்த வணக்கம் ஐரோப்பா துவக்கம் இந்த பழக்கம் என்பது எனக்கு தாயகத்திலிருந்தே நாங்கள் எங்களுடைய வாசகசாலையின் விழாக்களிலே அதில் பொறுப்பாக இருந்த எனது சித்தப்பா எங்களிடம் தந்து அதை நீங்கள்லாம் முன் நடத்த வேண்டும் என்ற வயதிலேயே அதை நான் அங்கேயே கற்றுக்கொண்டபடியால் இங்கு எனக்கு சில விடயங்களை எங்கு போனாலும் சில வழியில் மேடையில் ஒழுங்கு விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களிடமே போய் சொல்லி அடுத்த நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ண கொண்டு சொல்லி நேரடியாக போய் கதைத்து நான் செய்கின்ற வழக்கம் இருக்குது. அதுபோன்று நான் பல நிகழ்வுகளை நடத்தடியபடியால்
எந்த நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்தாலும் அந்த நிகழ்வு சொல்லப்பட்ட நேரத்துக்கு துவங்க வேண்டும் என்றது தான் என்னுடைய அடிப்படை. அது குறித்த நேரத்தில் 3 மணிக்கு மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். மண்டபம் தொடராக நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் மண்டபம் வருகின்றவர்களும் இப்பொழுது நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வோமாக இருந்தால் நாங்கள் ஒரு குறைந்தது ஒரு 4 மணித்தியாலம் இருக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது 5 மணித்தியாலம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை ஆம். மிஞ்சி இருக்க முடியாது. அது என்ன ஜனரஞ்சக நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த வகையிலே அநேகமாக 4 மணித்தியாலத்துக்குள் எதிர்பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் கூடுதலாக வரும் என்றால் 5 மணித்தியாலம் கணக்கில். நிச்சயமாக. ஆம். அந்த நேரம் என்பது எங்களுடைய விழாக்களில் நேரங்கள் என்பது கடைபிடிப்பது முக்கியமானதாக படுகிறது, முக்கியமாக தெரிகிறது. ஆமா. இப்பொழுது ஜியானடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஜியானடேசன் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம் சாந்தினி திரியங்கன். வணக்கம் கலைஞர் திரு சிவராஜா அவர்கள். நான் ஜெயமந்தி ஜியானடேசன். நிச்சயமாக நீங்கள் வந்து நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்ட நீங்கள், அது மட்டும் இல்லாமலுக்கு நாங்கள் பல நிகழ்வுகளில் சந்தித்திருக்கின்றோம். புத்தக வெளியீடுகள். ஆமா, உங்களை மறக்க இல்லாத உண்மையாக இந்த லண்டன் தமிழ் ரேடியோ மூலம் முற்றத்து மலரும் நீங்கள் ஒரு கலைஞராக வந்திருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை செய்து கொண்டு அதை அறிமுகம் செய்த சாந்தினி செய்வதற்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த துறையை ஜெர்மனியின் முதல் தொலைக்காட்சியாக 22 வருடங்களாக செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் ஈழத்தமிழர்களுக்காக தொடங்கிய தொலைக்காட்சியாக அடையாளப்படுத்தியுள்ளீர்கள். இந்த 10ஆம் ஆண்டு விழாவை நீங்கள் செய்ய ஆயத்தப்படுத்துகிறீர்கள். நாங்கள் அதை வர தெண்டிக்கிறோம். மற்ற எனக்கு அந்த அமரத் முல்லன் மோகன் அவர்கள்தான் உங்களை என்னை அறிமுகப்படுத்தினார். உங்களுக்கு அவர் இந்த நேரத்தில் நான் அவர் நேரத்தில் அவர் நினைவு கூறுவோம், அவருடைய ஆன்மா இடைத்தம் முறை பிரார்த்திப்போம். அவருக்கு நானும் ஒரு பெரிய ரேடியோவில் நான் ஒரு கவிதை ஒன்று கவிப்பாக பாடினான். அவரை பற்றி உண்மையாக ஒரு நல்லவர், எங்களுக்கு தெரிஞ்சவர். முதலே எங்களோட தம்பியினர் ஸ்நேகிதராக இருந்தவர். அவரை இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். அவற்றை திறமை, அவற்றை வரவேற்புகள், அவற்றை கதைகள் எல்லாம் நாங்களை மறக்க இயலாது. நீங்களும் இந்த 10ஆவது ஆண்டு விழா செய்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறீர்கள். சிறப்பாக நடந்துகிற நானும் இறைவனை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன் பிரயாசியோட. நல்லது. நீங்கள் கூறியது முல்லை மோகன் தான் உங்களை அறிமுகமாக்கி நிகழ்ச்சியோடு கொண்டு வந்திருந்தார் என்பதும் நான் மறக்காத ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மை நான் என்னை பொறுத்தளவிலே எந்த விடயமும் ஒரு குறுகிய நேரம் உரையாடினாலும் அவர்களை இந்த நேரம் ஞாபகத்தில் வைத்திருப்பேன். அந்த வகையிலே நீங்கள் வந்து இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஒரு சிறிய திருத்தம், 20 வருடம் அல்ல தொலைக்காட்சி 10 வருஷம். 20 வருடத்துக்கு மேல் என்று சொன்னது இணையதளங்கள். நான் இணையதளங்கள் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, 10 வருடங்கள் வந்து. ஆமா ஆமா, இணையதளங்கள். அதுக்கும் ஒரு நேரிய நோக்காக ஈழத்தமிழன், ஈழ ஒளி, SCS ஸ்டுடியோ, SCS தமிழ் டிவி என்று ஈழ ஒளி, ஈழத்தமிழன் என்பது வந்து எனக்கு தாய்மான் நேசிப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதனால் எனக்கு மிக அதிகமாக இருக்கின்றது அது. அந்த ஆமா ஆமா, நீங்கள் இப்ப தனித்து இயங்காம உங்களோட குடும்பமாக பிள்ளைகளும் மனைவியாரும் பாரியாரும் இதை தொடர்ந்து பயணிக்கிறபடியாத்தான் நீங்களும் கொண்டு இழுத்து கொண்டு கூறுவீங்களே. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறணும். இந்த நேரத்தில் அவர்களுடைய துணை இருந்தால் தான் நீ ஒரு செயற்பாட்டை செய்யலாம் சந்தோஷமாக. நிச்சயமாக பிள்ளையிடம் வளர்ந்து விட்டார்கள். எனக்கு எந்த இடையூறும் தருவதில்லை. நான் காலையில் எழும்பினால் என்னுடைய வாழ்க்கை இந்த ஸ்டூடியோக்குள்ள தான் போகும். 1 மணித்தியாலம் மட்டும் சாந்தி தெரியும். நான் 1 மணித்தியாலம் மட்டும் நடக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வருவேன், அவ்வளோதான். இருந்தால் நான் இதற்குள்ளே தான் என்னுடைய முழுமையான விடயங்களும் அதை நான் முதல் கூறியிருந்தேன். எனக்கு இது விருப்பமான ஒரு என்னுடைய துறைசார் விடயம். அதே நேரத்தில் மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணும் என்ற என்னுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் என்ன படைத்து சென்றோம், என்னத்தை விட்டு சென்றோம் என்பதை, அல்லது நீங்களும் கூட கலந்திருந்தீர்கள் நினைக்கிறேன். பெண்ணெண்ணி பேசவாலும் கலந்து கொண்டேன். ஆமா, பெண்ணெண்ணி பேசவாண்டு நானும் பங்கு பளித்து சிறப்பித்தனா. அந்த உண்மையாக எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா கலைஞர்களையும் நீங்கள் அதை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது நான் பார்க்குறேன். அது நீங்கள் போடுறீங்க, நான் பார்க்குறேன். எல்லா கலைஞர்களும் நாடகம், நடனம், கலைத்துறை, எல்லா துறைகளிலும் மருத்துவம் முக்கியமாக அதிகமாகவே அப்படியே அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தி நாங்களும் கேட்கக்கூடிய இருந்தது. உங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஆசையளித்து உங்களை போல பெரியவர்கள் வாழ்த்துவதே பெரிய சிறப்பு.
நன்றி நன்றி நன்றி. நன்றி சாந்தினி, ஆம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள். ஆம், நாங்கள் எங்களது நிகழ்ச்சிகள் 10வது ஆண்டு விழாவின் நிகழ்ச்சி நேரங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தோம். நிகழ்ச்சிகளில் நீங்கள் சொன்னது போல கௌரவிப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுடைய எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியுடன் சேர்ந்து பயணித்தவர்களுக்கான கௌரவிப்புகளா அல்லது வேறு கௌரவிப்புகளும் இல்லை இருக்கு? இல்லை அப்படி அன்று அல்ல. அது ஸ்டேஜ் தமிழ் தொலைக்காட்சியோடு பயணித்தவர்களையும் நான் கௌரவிக்க உண்மையிலே விரும்பியிருந்தேன். சொல்ல போனால் தமிழரசி, பெண்ணினி பேசவா, குணாளினி இவர்கள் இருவரையும் அவர்கள் சில சூழ்நிலை காரணமாக அதே நாள் அங்கு இருக்கின்ற தமிழ் கல்வியில் முக்கிய பொறுப்புகள் இருக்கின்ற தமிழரசி அதே நாள் அங்கே விழா, அப்ப விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுபோன்று குணாளினி சகோதரனுக்கு ஒரு முக்கியமான கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ அதனால் அவவும் வர முடியாத நிலை. மற்றபடி நீங்கள் கேட்டுக்கொண்டது போலவே தொலைக்காட்சிகள் பணியாற்றியவர்கள் அல்ல எங்களோடு பயணிப்பவர்கள் அன்றல்ல. நாங்கள் ஒருவரை கௌரவிப்பதாக இருந்தால் அந்த கௌரவிப்புக்குரியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், ஒரு தகமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே வானொலி பக்கமாக ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றோம். அது போன்று நடன பக்கமாக வானொலி பக்கமாக ரவி 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் ஒரு வானொலியை நடத்தி இருக்கிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த ஒரு இதை படைத்தவருக்கான இது கௌரவிக்கப்படுகின்றது. அதுபோன்று வதனி செல்வம் அவர்கள் இங்கு ஒரு முதியோர் இல்லத்தை அமைத்து சாதனை பெண்ணாக மிக அதிகமான மக்களுக்கு வேலை கொடுத்திருக்கின்றார், வேலை செய்கின்றார்கள். அண்ணளவாக 180 பேருக்கிட்ட அந்த நிறுவனத்திலே வேலை செய்கின்றார்கள். அவருக்கான கௌரவத்தை அதிலே வழங்குகின்றோம். அதுபோன்று இன்னும் பல பாடகர்கள், குறிப்பாக சொல்ல போனால் பலருடைய பேரை சொல்ல முடியாது, குறிப்பாக சொல்ல போனால் உங்களை கூட கௌரவிக்க இருக்கின்றோம். நீங்கள் 20 ஆண்டுக்கு மேல் நடன சார்பாக ஒரு நடன ஆசிரியராக பணி செய்வது மட்டுமில்லை, அந்த அரங்கத்தை நிறைவாக்கி நீங்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே சமர்ப்பித்த விதம் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது போன்ற விடயங்கள், அதாவது தகமைகள் தேடப்பட்டு அந்த தகமைக்காக பல துறையாக, உதாரணத்துக்கு ஆன்மீகம், ஊடகம், ஒலிப்பதிவு, இயக்குனர் போன்று இது போன்ற அனளவாக ஒரு 14 பேருக்கு 10 பேருக்குத்தான் திட்டமிடப்பட்டது. அது பேர்ந்து போக கூடிக்கொண்டே போகுது. தவிர்க்க முடியாத முக்கியமான மக்களுக்கு என்ற ஒரு நிலைவரத்திலே அது உருவாகி கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக பன்னாங்க முனையத்தை தலை நடத்தி வருகின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தாயகத்துக்கு போவதென்றிருந்தார். நீங்களும் கூட போவதென்றிருந்தீர்கள். ஆனால் அந்த தடையின் காரணமாக இன்று நடக்கின்ற யுத்தத்தின் காரணமாக அவருக்கான சான்றிதழ்களும் இப்போ முன்புதான் நிறைவாக்கி இருக்கின்றேன். அவரையும் கௌரவிக்க வேண்டும். எனக்கு மிக நெடுங்காலமாக தெரிந்த ஒரு இணையதளத்தை நடத்துவதென்றால் மிக சிரமமான விடயம். அது மட்டுமில்லாமல் பல்துறையான விடயங்களில் அவர் இருக்கின்றார். அவரையும் கௌரவிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் ஆம் ஆம் ஒரு தொலைக்காட்சி விழாவிலை விட அதே இன்னொரு வித்தியாசமான ஒரு விழாவாக நகரப்போகிறது போல் எனக்கு தெரிகின்றது. அதோடு சேர்த்து நீங்கள் இதனையும் சேர்த்து கொண்டு வருகிறீர்கள் நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த தொலைக்காட்சியில் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிற இளம் பிள்ளைகள் சில நிகழ்ச்சிகளில் உங்களோடு பயணிக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக உங்களுடன் சேர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை தயாரித்து செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் இணைவு தொடருமா என்றது என்னோட கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாகவே நான் எனக்கு ஒரு சில திட்டங்கள் இருக்கின்றது. அதுக்கான நிறைவேற்றல்களுக்கு பிள்ளைகளும் இணைவார்களாக இருந்தால் அவர்களை நான் முன்கொண்டு வருவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றேன். சில பேரை கேட்டிருக்கின்றேன். அடுத்த பெண்ணை நீ பேசவா தொடர் லண்டனிலிருந்து எடுக்க போறவா கொடுத்தி அவவும் மிக அதிகமான வயதுக்குரியவர்கள் அல்ல. அந்த பெண்ணை நீ பேசவாவில் கலந்து கொள்ள போறவர்களும்
அவருடைய வயதை சேர்ந்தவர்கள் இளம் ஆட்களை எடுப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த பெண்ணினி விசவாவின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக அடுத்து ஜேர்மனியில் நகர்த்த இருக்கின்றேன். அதுபோன்று மற்ற மற்ற நாடுகளுக்கும் நகர்த்தி அங்கே ஒவ்வொரு அறிவிப்பாளர்களை வைத்து அந்த பெண்ணினி பேசவா நிகழ்ச்சியை எடுப்பதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. ஆம், ஆம். புதிய புதிய திட்டங்களோடு உங்களுடைய தொலைக்காட்சி நீண்ட காலங்கள் பயணிக்க வேண்டும் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பதிந்து கொண்டு இயக்குனர் அவர்களையும் இணைத்து கொண்டு பயணிக்கலாம் என்றால் இயக்குனர் அவர்களே நீங்களும் இணைந்து உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நினைக்கிறேன் வேலையில் நிற்கின்றாரோ தெரியல. இல்லை, வேலை அல்ல, வேலை விடயமாக வெளியில் வந்து விட்டேன். ஆனாலும் அதை காணொளியில் இணைய முடியாத சூழல். குரல் வழியில் இணைகிறேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வந்து இடையில அந்த யாருக்கு விருது வழங்குகிறீர்கள் என்கிற போது எனக்கு ஒரு அழைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் சிறப்பு தான். எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறீர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சனி தாண்டினால் அடுத்த சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியோடு இணைய போகிறீர்கள். சிறப்பு. சில வரலாறுகள் எனக்கு புதிதாக இருந்தது, அறிந்து கொள்ள இன்றைய நிகழ்ச்சி வாய்ப்பளித்தது என்று சொல்லலாம். அதையும் மகிழ்வோடு சாந்தினி அவர்களுக்கு நன்றி பாராட்டி திரு தேவராஜா அவர்களுடைய இந்த முனைப்பான பணியும் இனியும் கொண்டு செல்வதற்கான முத்தாய்ப்புகளை செய்வதற்கான ஏற்பாடுகள், அது குறித்த திட்டங்கள், அமைவுகள், 1 மணி நேரம் வழி நடைய தவிர மீது நேரம் எல்லாம் கலையத்துக்குள்ளே நின்று உழைக்கிற பாங்கு எல்லாமே வருங்காலத்தில் ஒரு பெரிய தடத்தை இங்கு ஐரோப்பாவில் பதிக்க வேண்டும், அது உலகம் பார்க்க வேண்டும் என்று நாங்களும் இந்த வேளையிலே விரும்பி வாழ்த்தி கொள்கிறோம். சிறப்பாக உங்களுடைய அந்த நிகழ்வினுடைய காணொளி வடிவங்கள் பின்னர் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அல்லது நேரலையில் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் கண்டுகளிக்க தயாராக இருக்கிறோம். இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நீங்கள் ஒரு சிறப்பானவர். உங்களுடைய வாழ்த்து கிடைப்பது மிக சிறப்பு. அதே நேரத்தில் நான் சாந்தினியிடம் கூறியிருந்தேன், நடாமோகன் அவர்களை அழைப்பதற்கு நான் விருப்பம்தான். அவர் 2-3 முறை இங்கே வந்து சென்று விட்டார். அவருக்கு நேரம் எப்படி இருக்குமோ தெரியலே, அதனால் தான் அழைப்பு விடவில்லை என்று சொல்லி, அதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னொரு முறை நாங்கள் நிச்சயமாக இது கொஞ்சம் கிட்டிட்டுது. இன்னும் ஒரு முறை கண்டிப்பாக சந்திக்க ஆர்வம். எல்லாரையும் கண்டு காணலாம்ங்கிறது. இந்த ஐரோப்பாங்கிறது 46 நாடு, சின்ன வட்டம். எல்லா நாட்டிலும் இலங்கை தமிழர்கள் இருக்கிறோம், தமிழர்களாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ளே இன்னும் ஒருங்கிசைவுகள் போதாது. தூர இருக்கிற மாதிரி ஆங்காங்கே கேள்வி விட்டு விடுகிறோம். இது கூட நல்ல வழி அல்ல, இளையவர்களுக்கான சரியான பாதை அல்ல. இது பல தடவைகள் இதை கவலை ஊற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிற போது பாய்ந்து வருகிறோம். நீங்களும் லண்டன் பக்கம் இப்பொழுது நீங்கள் உரையாட வந்த இடத்தில் நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன் அல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஜேர்மனியில் டோட்முனில் பல முறை உங்களுடைய விழாக்களை சிறப்பாக செய்திருந்தீர்கள். இப்பொழுது அது ஏன் இல்லை என்பதை எனக்கு ஒரு கருத்தாடல். இந்த பொன்மாலை பொழுது இல்லை, வடிவங்கள் தொடர்கின்றன. இப்போது 562வது வடிவத்துக்கு வந்து விட்டோம். இப்போ அந்த டோட்மண்டில் நடப்பது தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஆகன் பகுதியில, மற்றது இங்க எசன் பகுதிகள்ல நடைபெறுகிறது. மற்றும் சுவிட்சர்லாந்து ஏனைய நாடுகளிலும், லண்டனில் தான் கூடுதலாக மேடையும் இணையமூடாகவும் 2ஐயும் செய்கிறோம். மேடை நிகழ்ச்சிகளும் மாதந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த டோட்மண்டில் பதித்த முத்திரை நிறுத்தப்பட்டு விட்டதுதான். இளையவர்கள் எல்லாம் அந்த பகுதியிலிருந்து இணைந்தவர்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். உண்மைதான். அந்த நேரங்களில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்களா? இணைந்திருக்கவில்லை, நான் வந்து பார்த்திருக்கின்றேன் அந்த நிகழ்வோடு. அதுதானோ, சரி. அப்போ ஓட்டம் நடையுமாக இருந்தது, இன்னும் ஒரு பக்க வாழ்வியலாக இருந்தது. அது ஒரு பல்துறைப்பட்ட கலை நிகழ்வுகளோடு இணைந்து அதில் பணியாற்றியபடியால் நான் பல விடயங்களில் இணைந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. தேசிய பணிகளோடும் கூட நான் ஒரு கிட்டார் வாத்திய கலைஞனாக பணியாற்றியிருந்தேன். அப்போ அந்த காலங்களும் எனக்கு அந்த நேரங்களும் ஒத்து வராத காரணங்களால் சில இடங்களில் நான் சமூகம் அளிக்க முடியாத சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றது. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம், 25 ஆண்டு காலம்
இயக்க பணிகளோடும் தேசிய பணிகளோடும் இணைந்திருந்ததும் தான் தேசிய பணி இணக்க பணி இயக்க பணி என்ற பெயரிலும் இணைய முடியாமலும் ஆக்கப்பட்டதும் வரலாறு தான். ரெண்டுமே சேர்ந்துதான் நடந்து நடந்து வந்திருந்தோம். என்ன செய்வது, எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஐரோப்பிய தமிழ் உலகம் நிச்சயமாக தமிழ் தமிழ் தொலைக்காட்சிகள் வானொலிகள் இவ்வளவு மிளிர்ந்து நிற்பதற்கான களத்தை உருவாக்க வேண்டியவர்கள் உருவாக்காததால் தான் இந்த சிக்கல் என்பதும் புரிகின்றது. என்ன செய்வது, காலத்தோடு நாங்களும் ஒன்று சென்று எங்களுக்கான தேவைகளை வழிகளை நீங்கள் உங்களைப் போல நாங்களும் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயம். நீங்களும் அன்னளவாக 40 வருடங்களுக்கு மேல் உங்களுடைய ஊடக பணி. இல்ல இப்ப அது விட்டது போக இனி செய்ய வேண்டியது இப்ப இந்த ஆண்டின் பெயரை சாந்தினியர்கள் உச்சரித்தார்கள், சமூக ஒருங்கி சேவை. இந்த முறை மீளவும் வலியுறுத்துறோம். இது போன வருட ஆண்டினுடைய பெயர், இது சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு என்று. அது பெரிய அளவில் அசையவில்லை. அவை இந்த வருடத்துக்கும் சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு என்று 2026. என்ன நடக்கென்றால், நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொருவரும் இயங்கினாலும் கூட எங்களுக்குள்ள ஆளுக்கால் ஒரு நூலை பிடித்து இருக்க வேண்டும். இனி வருங்காலங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஒருங்கிசைவுகள், ஒற்றுமை தேவை இல்லை, எங்களுக்கு ஒருங்கிசைவு தேவை. கண்டிப்பாக சில விஷயங்கள்ல நாங்கள் ஆளுக்கால் சேர்ந்து சில விஷயங்கள், இப்ப நீங்கள் நடத்துற போது நாங்கள் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து கை கொடுக்கிறது, இன்னும் ஒரு செய்யற போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பின்னணியில கை கொடுக்கிறதுங்கிறது தான் இனிமேல் சரியான வழியாக இருக்க முடியும். அல்லாட்டி அது இன்னும் தோற்று போய்விடுவோம். ஆகவே அந்த விஷயங்கள்ல கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொள்வோம். உண்மை உண்மை, நீங்கள் கூறுவது உண்மை. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த தொலைக்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு இன்னொரு தொலைக்காட்சியை ஒரு நண்பர் துவங்க இருந்தார். அவரிடம் கூட நாங்கள் உரையாற்ற, நீங்கள் கூறியது போல நான் அந்த பகுதியில் நான் உங்களிடம் டவியின் வானொலியின் அந்த அவருடைய வெள்ளி விழாவில் நினைக்கின்றேன் கலந்து கொள்ள நீங்கள் வந்த இடத்தில் நாங்கள் அதில் ஆலயத்தின் மண்டபத்தில் இருவரும் உரையாடி இருந்தோம். இணைந்து பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றெல்லாம் இருவரும் கதைத்திருந்தோம். நீங்கள் உங்களோட பக்கம் என்னுடைய பக்கங்கள். அதுபோன்று இங்க ஒரு தொலைக்காட்சியை தொடங்க இருந்தார் ஒரு நண்பர். அவரிடம் கேட்டிருந்தோம், நீங்கள் அப்படி என்று சொன்னால் இதோடு இணைந்து செல்லுங்கள், உங்களுக்கான நேரத்தில் உங்களோட லோகோ போட்டு நீங்கள் செய்யுங்கள். அப்படி இணைந்து செய்கின்ற பட்சத்திலே தொலைக்காட்சிக்கான நிகழ்வுகள் மிக அதிகமாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும், கலைஞர்களிடம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றெல்லாம் கூறியிருந்தோம். அவர் அதுக்கு மறுத்து விட்டார். மறுத்தவர் தொடராக அதை நடத்தினாரா என்றது இல்லை, அதை இடையிலே விட்டு சென்று விட்டார். அதை நடத்தினவர் இன்னொரு தட்ட கூட கொடுக்கல. 15க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் இருந்திருந்தார்கள். ஒருவரிடம் கூட கொடுத்த சாதனைக்கு தெரியும் நான் சொல்வது, ஒருவரிடம் என்றாலும் கொடுத்து செல்ல முடியும். அதை கொடுத்து செல்லாமலுக்கு அதை விட்டு சென்று விட்டார். அப்படியானால் அங்கே கலை வளரும் திறமையை அழித்து சென்றிருக்கிறார். அதுதான் சிறப்பு. இது உண்மையான விஷயம். இந்த இடத்திலும் அதை நிச்சயமாக அழுத்தமாக பதிய வேண்டும். இப்படி தொடங்குவதும் அவரவர் எண்ணங்கள் படி இயலாவது காரணம் போது சொல்லாம விட்டுட்டு ஓடுறதும் அந்த துறை சார்ந்த அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியில பெரிய ஒரு அவநம்பிக்கையை சமூகத்தில் உருவாக்கி இருக்கும். இதுதான் நடந்தது. வானொலிகள் எல்லாம் நெச்சவடி தொடங்குவார்கள், நெச்சவடி விட்டுட்டு போயிடுவார்கள். அது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதுல சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க. இதை எல்லாரும் சேர்ந்து தொடங்கின சன்ரைஸ் வானொலியை 12வது ஆண்டில் மூட வேண்டிய சூழல் வரும்போது, இல்லை அப்படி அல்ல, என்னும் ஒரு சந்ததியிடம் கொடுக்கும் வரைக்கும் ஓடுவோம் என்று இந்த 38வது ஆண்டாக அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதன் உண்மையான விஷயம். அப்ப அது மூடக்கூடாது. இல்லை என்றால் நினைத்தபடி தொடங்குகிறோம், சமூகத்துக்கு சொல்லாமலேயும் அதை விட்டு விடுகிறோம், சமூகத்தை நம்பி நடத்தி விட்டுங்கிறது நீங்க சொன்ன நல்ல உதாரணம். ஆசைப்படி செய்யறேன்டா இந்த ஒருங்கிசைவோடு நடத்தத்தான் நாங்கள் சன்ரைஸாக ஆரம்பித்திருந்தாலும் டிஆர்டி, ஐபிசி போன்ற எல்லாவற்றோடும் நாங்கள் சேர்ந்திருந்தோம். ஆளுக்கால் 4 மணித்தியாலங்களாக பிரித்து 24 மணித்தியாலத்தை ஒரே ஒரு சேட்டலைட் வானொலியில் நடத்துவதற்கான திட்டம் எல்லாமே ஒரு வருடங்களுக்கு மேலேயே இந்த ஒருங்கிசைவு அவர்கள் பக்கத்தில் சரி வரவில்லை. அப்ப அதுக்கு காரணம் இந்த இயக்க பிரிவினை தான் பெரிய அளவு குந்தகமாக எங்களுக்கு அமைந்தது. ஏனென்றால் அதுல சாரியம் மாதிரி அந்த இயக்கத்தை ஒரு சாரியமாக காட்டி அங்காலியா இங்காலியாண்டு பிரித்து விட்டார்கள். அதுக்கு காரணமான அத்தனை பேருமே எதிர்காலத்தில் பதில் சொல்ல வேண்டும். எதிர்காலம் அல்ல, இன்றைக்கு அதுதான். அப்ப அதனாலும் கைகூடவில்லை. சரி, அதை மறந்து இனி ஏதாவது சரியான வழிக்கு போவோம் என்றால் இந்த ஒருங்கிசைவு தான் சரியான ஒரே ஒரு வழி.
எல்லாம் மூடி ஒன்றா வர முடியாது. அப்படிப்பட்ட சாத்தியக்கூறு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள் இருக்கிறது. அந்த வகையில நீங்கள் நீடித்து உழைக்கிற இந்த விடாப்பிடியான இந்த முயற்சி நிச்சயமாக சமூகத்துக்கு உயர்ச்சியை கொடுக்கும் படி இன்னும் வளர வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க வேண்டும் வாழ்த்துறதோட நிச்சயமாக அந்த அந்த ஒருங்கிசைவின் அடிப்படையில எங்களை தனித்துவங்களை மதிக்கின்ற போக்குகளுக்கு ஒரு கை கொடுப்பதை மறந்து விடாமல் செய்து கொள்வோம். எங்களுக்குள் பகைமைகளை பாராட்டுவதில் அல்லது எங்களை வித்துவதங்களை தனியாக காட்டுவதில் ஒரு விதமான பிரியோசனமும் இல்லை இதுல. ஆகவே அதன்படி தொடர்வோம் என்று சொல்வோம். நிச்சயமாக இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடக்கட்டும். தொடர்ந்து காட்சி ஊடகங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியின் வடிவங்களை பரப்புவை செய்வதிலும் சேர்ந்து பேசுவதிலும் நாங்கள் நிச்சயமாக பணிகளை செய்வோம். சாந்தினி அவர்களே இணைப்பாளராக இருப்பார். எங்களுக்கு இடையிலே அதையும் அவர் தொடர்ச்சி காண அவருக்கும் வேண்டுகோளையும் விடுத்துக் கொள்கிறோம் இந்த வேளையிலே. நன்றி. நீங்கள் கூறுவது போல இன்னும் சாந்தனை கேள்விகளை வைத்திருக்கின்றார். நாங்கள் இன்னொரு முறை இது பற்றி இந்த ஊடகம் சம்பந்த விடை பற்றி எஸ்சிஎஸ் தமிழ் ஊடாகவும் நீங்கள் வந்து பேசுகின்றது, நானும் வந்து உங்களோடு பேசுகின்ற ஒரு நிகழ்வாக நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக நாங்கள் நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில உங்களோட கோரிக்கின்றோம். சரி, சாந்தனி கேட்க போகின்ற கேள்விகள். நன்றி இயக்குனர் அவர்களே, நன்றி தேவான். உண்மையில முக்கியமாக தேவையானது எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் இருப்பதே இயக்குனர் நமுகன் அவர்கள் நெடுக சொல்லுவார், நாங்கள் ஒரு குட்டி மாங்காத்தீவுக்குள் இருந்து வந்து நாங்கள் என்று நெடுக சொல்லுவார். நாங்கள் ஒரு குட்டி நாட்டில் இருந்து வந்து எல்லோரும் இப்பொழுது பறந்து வாழுகிறோம். ஆனால் எங்களுக்குள் ஒருங்கி செய்வான சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடுகிறோம் பல இடங்களில். அந்த ஒருங்கி செய்வதுதான் வருங்கால சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்றது எனதும் அசைக்க முடியாத கருத்து. எல்லாரிடம் அந்த கருத்து இருக்கிறது. ஆனால் எங்கு அந்த நூலை பிடிப்பது, எந்த பக்கத்தில் நின்று பிடிப்பது என்ற ஒரு சற்று மனதில் ஒரு தாழ்வு எண்ணமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. அதை வெளிப்படையாக நான் இதில் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அந்த எண்ணங்கள் தவறு என்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தேவானுடைய STS தமிழ் தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு விழா பற்றிய ஒரு கலந்துரையாடலோடு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த விழாவின் சிறப்புகள் பற்றி நீங்கள் விழா நடைமுறை பற்றி சொல்லியிருந்தீங்கள். நான் நினைக்கிறேன் விழா 3 மணிக்கு தொடங்குகிறது. டாட்மூன் நகரத்தில் நடைபெற இருக்கின்றது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம். இப்பொழுது தமிழர்களுடைய ஒரு குட்டி நாடாகவே அந்த ஈழத்தமிழர்களின் குட்டி பிரதேசம், ஒரு குட்டி தலைநகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த டாட்மூன் விரிந்து வருகிறது தமிழர்களுடைய இடமாக. அந்த இடத்தில் நடைபெற இருக்கின்றது. எத்தனை மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கின்றது தேவானி? அதை 3 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பமாகி வரவேற்பு நடனம் வழமையாக நடைபெறுகின்ற அந்த தொடக்க நிகழ்வுகள் சிறப்பாக செல்ல இருக்கின்றது. இதில் இந்த நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கான வாழ்த்து மடல்களை வழங்குவதில் ஒரு மாற்றம் நான் ஏற்படுத்த இருக்கின்றேன். அது எப்படி என்று சொன்னால், ஒரு நிகழ்வில் நாங்கள் 10 பேரை கௌரவிக்கின்றோம் என்று சொன்னால் 10 பேரையும் அழைத்து நாங்கள் அவர்களிடம் ஒரே தரமாக மேடையில் வைத்து கொடுப்பதன் மூலம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கூட முடியாத சூழ்நிலை. ஒவ்வொருவருக்கான அளவாக 5 நிமிடம் கொடுப்போமாக இருந்தால் அங்கே அந்த நேரம் முழுமையாக ஈடுபட்டு என்ற ஒரு காரணம் இருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டில் நான் செய்ய போகின்ற இந்த நிகழ்விலே ஒரு வித்தியாசமாக 2 பேருக்கு ஒரு பாடல், ஒரு 2 பாடல்கள், ஒரு நடனம் முடிந்ததின் 2 பேரை கூப்பிட்டு கௌரவிப்பது. அது போன்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்வுகள், 2 நிகழ்வுகளுக்கு பிறகு 2 பேராக கூப்பிட்டு கௌரவிப்பதன் மூலம் அவர்கள் உரையாற்றுவதற்கான ஒரு சிறு நேரத்தை நாங்கள் கொடுக்கலாம். கொடுக்க போகின்ற நேரம் முழுமையாக 5 நிமிடப்படி எல்லோருக்கும் சமமாகத்தான் கிடைக்க போகின்றது. ஆனால் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது ஒரு சிறப்பாகவும் இருக்கும். இவர்களும் அமைதியாக நின்று உரையாடி செல்வதற்கும் தகமையாக இருக்கும்.
ஆமா. எங்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னுடைய நிகழ்வை நான் கவனிப்பேன். பேர்ந்து மற்றவர்களுடைய நிகழ்வுண்டா நாங்கள் வேறு வேலைகளுக்கு போயிடுவோம் அல்லது கதைக்கத் தொடங்கிடுவோம். ஆனால் இவ்வாறு 2 ஒரு கலை நிகழ்வு நடந்து பிறகு அடுத்து கௌரவிப்பு அப்படி நடக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நடைமுறைப்படுத்தி பார்த்தால் தான் அதனை சொல்ல முடியும் என்று நினைக்கின்றேன். கலை நிகழ்ச்சிகள் பலவற்றை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். பாடல்கள், நடனங்கள் அவ்வாறு தொடர்கின்றனவா அல்லது பாடல் நடனங்களோடு பேந்து ஒரு நடனம் என்றால் 2 அல்லது 3 பாடல்கள் பேந்து மற்ற நடனம் அப்படி தொடர்ந்து இருக்கும். என்ன காரணம் என்றால் நடனத்தை அதிகமாக உள்வாங்கவில்லை. அன்னளவாக 7 நடனங்கள் அல்லது 8 நடனங்கள் மட்டும்தான் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. நேர கணிப்புக்காக நாங்கள் மொத்தமாக நேர கணிப்புக்காக இல்லை என்றால் உள்வாங்க முடியாது என்பதில்லை. அதுபோன்று 15 பாடல்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில சமயங்களில் வருகின்ற பாடகர்கள் பாட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்தால் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கின்ற ஒரு கலைஞனாக நாங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நேர கணிப்பை இட்டு நாங்கள் பார்ப்போம். பாடகர் ஜியன் வருகின்றார் ஹோலண்டிலிருந்து. திரு இந்திரன் அவர்கள் அவருக்கான நிகழ்வுகள் மிக அதிகமாக ஏற்கனவே அவரோடு பேசப்பட்டு 7ஆம் மாதம் மட்டும் ஒவ்வொரு சனி ஞாயிறும் அவருக்கு நேரமில்லை. அதனால் மிகுந்த கவலையோடு வர முடியாது என்று கூறியிருந்தார். ரமர் சுகி அவர்கள் சுட்காட்டிலிருந்து நேற்றெடுத்து மிக குறையாக கூறியிருந்தார். நீங்கள் வேலைக்கு சொல்லியிருக்கணும், நான் சுவிசில என்ன நேரடி நிகழ்வு ஒன்றில் என்று சொல்லி கூறினார். அப்படி பலருக்கு வர வேண்டும் என்ற ஆதங்கங்களும் இருக்கின்றது. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள். இன்னொரு முறை நாங்கள் இதை அதோடு இன்னொரு விடயத்தை நீங்க கூற வேண்டும். இந்த நிகழ்வு 2வது ஆண்டிலிருந்து மாவை தங்கராய அன்னை 2வது ஆண்டிலிருந்து எனக்கு கூறிக்கொள்ளுவார், தேவா நீங்க நடத்த வேணும், ஏனென்றால் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு செய்து வருகின்றீர்கள், எந்தவித ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலுக்கு இதைக்கான 2வது ஆண்டிலிருந்து விழா செய்ய வேண்டும் என அவருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் ஒரு சதாப்தம் அதை உருவாக்குவோம், அதுக்கு பிறகு நாங்கள் யோசிப்போம் என்று சொல்லி அது சென்ற 6 மாதத்துக்கு முன்னம் பிள்ளைகளை கூறிவிட்டார்கள். அப்பா 10 வருடம் செய்து முடித்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி தங்கர அன்னைக்கும் சொல்லி அவருக்கும் மகிழ்வாக இருந்தது. அப்படித்தான் அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் வருடம் வருடம் நாங்கள் ஆண்டு விழாவை செய்வது சிறப்பல்ல, அதில் நாங்கள் என்னத்தை செய்தோம் என்பது மக்களுக்கு கூறக்கூடிய விடயமாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. நிச்சயமாக நிச்சயமாக. அடுத்தது இந்த விழாக்கள் நடத்துவதென்றால் உண்மையில பொருளாதாரம் முன்னுக்கு நிற்கும். அந்த உங்களுடைய இந்த விழாவில் பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்குள் இருக்கவில்லையா அல்லது என்ன மாதிரி அதனை நீங்கள் நகர்த்துகிறீர்கள்? நிஜமாக இதை நாங்களே செய்வதென்ற ஒரு முடிவில் இருந்தோம். அப்படி இருந்தும் அண்ணன் தங்கராஜா அவர் மிக ஒரு பாரிய வேலைப்பாடுகள் இருக்கின்றவர். போர்டு கப்பல்கள் எல்லாம் எடுத்து அதை திருத்தி கொடுக்கின்ற ஒரு கம்பெனியை வைத்திருக்கின்றார். அப்படி இருந்தும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் வர போகிறோங்கள் என்றார். அப்போ நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் வர ஒரு நாளும் 500 கிலோமீட்டருக்கு மேலே கார் பிரயாணம் செய்கின்றீர்கள், இன்னும் 2 கிழமை தானே இருக்கின்றது விழாவுக்கு, நீங்கள் அங்கு வந்தாலே போதும். இல்லை நான் வர வேணும்னு சொல்லி வந்துடுறேன். வந்து என்னோட கதைத்து போட்டு ஒரு 80 பேர் வைத்து போட்டு போயிருக்கின்றார். சிலவுக்கு நான் தாரணன்னு சொல்லி சொன்னான். அது என்னுடைய இதுக்காக நான் கொண்டு வந்து வந்திருக்கிறேன். அப்படி அர்ப்பணிப்பாக செய்வதற்கு சிலர் இருக்கின்றார்கள். ஆனாலும் அப்படி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தல்ல நான் இதை உருவாக்கியது. இதுவரையில உங்களுக்கு தெரியும், இந்த தொலைக்காட்சிக்கான விளம்பரத்தை கூட நான் ஒருடன் போய் கேட்பதில்லை. ஏனென்றால் விளம்பரத்தை தானாக தர வேண்டும். அந்த வகையிலே காந்தன் ஜுவல்லர்ஸை அவர்கள் என்னை கூப்பிட்டு, டோட்மண்டில் இப்படி ஒரு தொலைக்காட்சியை நடத்துகிறீர், நான் என்னால் முடிந்ததை மாதம் மாதம் தருகின்றேன் என்று சொல்லி தர வழிகிட்டவர் 1 வருடமாகின்றது. அதுபோன்று மதனி அவர்கள் முதியோர் இல்லத்தை நடத்துகின்ற சென்ற ஆண்டிலிருந்து எங்களுக்கான விளம்பர அனுசரணை தான் தருவதாக சொல்லி அவருடைய அனுசரணையில் தான் மருத்துவர் நாமம் சென்று கொண்டிருக்கின்றது. இதை தவிர நாங்கள் அதுபோக குகன் ஒரு காலப்பகுதியில் எனக்கு இன்வெஸ்ட் என்ற ஒன்று லாகர் இருக்கின்றது, அவர் ஒரு காலப்பகுதிக்கு உதவி செய்திருந்தார். அப்படி என்று சொல்லி மற்றவர்களும் நான் அது கேட்டு சென்று தாருங்கள் என்றால் நிச்சயம் தருவார்கள். எனக்கு இருக்கின்ற விடயம் என்றால் என்னுடைய குணாதிசயம், என்னுடைய குடும்பத்தின் குணாதிசயம் அடுத்தவர்களெல்லாம் போய் கை நீட்டிக்கொண்டு தாருங்கள் என்று கேட்பதில் பார்க்க நாங்கள் என்னத்தை செய்ய முடியுமோ செய்வோம். இப்பொழுது நடாமோகன் அவர்கள் கூறிய ஒரு விடயத்திலிருந்து நான் ஒரு தகவலை சொல்லக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். என்னென்னு சொன்னால்,
அவர் இப்பொழுது நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால் அவரிடம் கடவுள் எல்லா கலைப்பக்கங்களையும் கொடுத்திருக்கின்றார். உதாரணத்துக்கு நிகழ்ச்சிக்கு ஆக்கள் இல்லையா, இந்த நிகழ்ச்சியிலும் அவர் இறங்கி நடத்தக்கூடிய ஒரு தகமையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அது போன்றுதான் இந்த தொலைக்காட்சியை உருவாக்கும் போது என்னுடைய ஊடக பணி என்பது சிறு வயதிலிருந்து துவங்கியது. அறிவிப்புத்துறை என்பது அந்த காலங்களில் லவுட் ஸ்பீக்கர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலங்களில் திரைப்படங்கள் கேசட்டுகளில் வரும், அதை ஊரூராக விடுவது, அதற்கான அறிவிப்பு செய்வதற்காக ஒளிப்பதிவுத்துறையோடு நான் நாதனோடு பயணித்தேன். அந்த விதத்தில் அவர் தான் என்னை ஊக்குவித்து 11 வயசுலேயே என்னெடுத்து தந்துடுவார். எனக்கு தொடர்ந்து சொல்லலாம் சொல்லும் நீரன்னு சொல்லி நோட்டீஸ் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோன்று கலை விடயங்களில் நான் செல்வதற்கு எல்லா பக்கங்களிலும் கடவுள் எனக்கான பக்கங்களை தந்திருக்கின்றார். அந்த பக்கங்களை நானும் பூர்த்தி செய்திருக்கின்றேன் எல்லா துறையிலும். அதனால் திரு நடாமோகன் போல நானும் ஒருவரும் இல்லை என்று சொன்னால் அதை தனித்துவமாக கொண்டு செல்வதற்கு கூட கடவுள் அந்த பகுதியை நேர்காணல் செய்வதற்கும் மேடைகளில் நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் என்று சொல்லி ஒரு தகமையை தந்திருக்கின்றபடியால் அதை நானும் தந்ததை மெருகூட்டி செய். நல்லது. அதனால் தான் இவ்வாறு தொடர்ச்சி காண முடிகிறது என்று அது சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறு உங்களுடைய பக்கங்கள் அழகாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் 10வது ஆண்டை சிறப்பாக செய்யறதுக்கு அதற்கான முன் முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த விழா மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எங்கள் பாமுக உறவுகளுடன் சார்பாக பாமுக தொலைக்காட்சியினூடாக உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சி நேரங்கள் நெருங்குவதனால நீங்கள் இது விழா தொடர்பாக ஏதாவது தகவல்கள் இன்னும் பகிரப்பட வேண்டும் என்று நினைத்தால் அவற்றையும் பகிர்ந்து கொண்டு எங்களை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நல்லது. நிகழ்ச்சி கூடுதலாக காணொளி வடிவிலும் வாழ்த்து வடிவிலும் பலர் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை பல பக்கங்களாலும் நாங்கள் அனுப்பி அனைவருக்கும் செல்லக்கூடிய முறையில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்நளவாக 250 பேர் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதும் கணிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விழாவானது மேங்கடசால் டோட்மூனில் நடைபெறுகின்றது. 300 பேர் இருக்கக்கூடிய ஒரு இருக்கை அடங்கிய இடம். வருபவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையிலேயே அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிக்கும் நிறைவாகின்றபடியால் நான் சொல்ல வேண்டிய ஒரு தகவலும் இருக்கின்றது. நான் ஒரு இசையமைப்பாளனாக பல இசைப்பிழைகளை செய்திருக்கின்றேன். பல ஊடகங்கள் இருந்தது இதுவரையில். அதுவும் தெரிந்த கொண்ட ஊடகங்கள் ஐபிசி துவக்கம் அவர்களிடம் நான் இசையமைத்த பாடல்களை நான் நினைக்கின்றேன் காலை கலசமாக ஏதாவது ஒன்று அதிலே எங்களுடைய பாடல்களை பாடுவார்கள். என்னுடைய இசைப்பிழையில் படித்தவர்கள் கூட அங்கு சென்று படித்திருக்கிறார்கள். வசந்தான்னு சொல்லி முறைமையிலிருந்து ராஜன் செல்வர் நல்ல பாடலாக நல்ல மட்டாக இருக்கின்றது, நல்ல வரிகளாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவார். இந்த இசையமைப்பாளர்கள் நாங்கள் கதைப்பதற்கு கலையகத்தில் நம்பரை கொடுங்க என்று சொல்லி பல காலங்கள் இதுவரையில் என்னை யாரும் இந்த ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாளனாக நேர்காணல் செய்ததில்லை. அந்த நேர்காணலை செய்த பாமுகத்துக்கும் அதை செய்ய வேண்டும் என்று என்னுடன் அணுகிய சாந்தினி துரையரங்கனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் ஒரு மனிதன் நான் என்னது பெருமைக்காக இதிலும் சென்று உரையாடுவதில்லை. ஒருவர் தகவலை கேட்டால் மட்டும் நான் கூறியிருந்தேன், உங்களுக்கு இந்த நிதி விடயத்தை கூறியிருந்தேன், அது போன்றுதான் இது. அதனால் முல்லைமோகன் இருக்கும் பொழுது எங்களுடைய தொலைக்காட்சியில் தேவை இவ்வளவு தூரம் ஆழமை உள்ள நீங்கள் நிச்சயமாக உங்களை பற்றி பேட்டி எடுத்து எங்களோட தொலைக்காட்சியில் போடுவோம்னு கேட்டார். அவருக்கு நான் சொன்ன பதில், எங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் போடுவது அது அழகில்லை என்னை பற்றி. அதனால் அது தவிர்க்கப்பட்டது. முல்லைமோகன் ஆதங்கத்தில் அது உண்டு. அதனால் இன்று இந்த களத்தை தந்தமைக்கு உங்களுக்கும் பாமுகன் தொலைக்காட்சி இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. நிறைவாக அதுக்குள்ளே முளைமோகன் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்வை சாந்தினி அவர்கள் நிகழ்த்தி இருந்தார்கள். இங்கே நீங்கள் சொன்ன குறைபாடு போல இப்ப நான் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இது ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சிக்கல். இப்போ நல்லா தெரிந்த நண்பர்கள் வெவ்வேறு ஊடகங்களில் இருப்போம். ஏதாவது சபை சந்தியில் கண்டால் தெரியாதது போல மோட்டை பார்த்து விட்டு போய்விடுவார்கள். தனியா காண்ற போது ரோட்ல தோல்ல கை போட்டு தோழா மச்சான் நண்பா என்றெல்லாம் காய்ப்பார்கள். சில பேர் நேர கேட்டிருக்கிறேன் என்ன பிரச்சனை என்று.
அதுக்கும் அஹ், அதுக்கும் இதுல வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் உச்சரிச்ச அதே காரணம் தான் காரணம். இங்க அங்க கண்டு காய்ச்சிட்டா பிரபு எங்கேயும் பண்ணி என்ன ஏதாவது செய்து விட்டுருவாங்கடாப்பா என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் போகட்டும், பழைய கதைகள் எல்லாவற்றும். முக்கியமான ஒன்று நிறைவிலே பதிவு செய்து நிறைவாக வருவோம். இப்போது 10வது ஆண்டு என்று பெருமையோடு இந்த தொலைக்காட்சியினுடைய நிறைவு ஆண்டு கொண்டாடப்படுகிறது. ஆனால் அவர் 40 ஆண்டுகளாக கலையகம் அமைத்து இந்த பணிகளை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் நான் ஒருவர் இருவர் என்றால் பேர் சொல்லலாம். இங்கு பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்ப 90 95ல தொடங்கிட்டு பிறகு 10 வருஷம் 15 வருஷம் இடைவெளி விட்டுட்டு திருப்பி தொடங்கியக்குள்ள தொடங்கின ஆண்டுல இருந்து 30 வருஷம் 40 வருஷம் வந்து கொண்டாட்டங்கள் நடத்துவது கொஞ்சம் யோசித்து நடக்கப்பட வேண்டும் என்று நான் என்னுடைய பேர்ல கேட்டுக்கொள்றேன். இது மற்றவர்கள் குறையா வரக்கூடாது. நேரம் கருதி நானும் உரையாட முடியாது. நீங்கள் கூறுவது சரியான விடயம். அதை நான் இதற்குரிய சிலருடன் கூட உரையாடி இருக்கின்றேன். தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல, வானொலிகளும். இன்னொரு வானொலியில் பகுதி நேர நிகழ்வாக செய்துவிட்டு 10 வருடம் 15 வருடம் என்று கொண்டாடுகின்றார்கள். வானொலி துவங்கி ஒரு வருடத்தில் 10 வருஷம் என்று கொண்டாடி இருக்கின்றார்கள். எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொய்யான வார்த்தைகள் என்றும் நிலையாக போவதில்லை. என்னடாமோ இல்லை, அது ஒரு எங்களை நாங்களே இழுக்காக்கிக் கொள்கிறோம். நாங்கள் எங்கேயும் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழல். அவை அந்த விடயத்தை சுட்டி காட்டினாலும் இந்த விடயத்தில் 10 ஆண்டுகள் என்று தொடர்ச்சியாக இணைந்த ஆண்டை சரியாக கொண்டாடுகிற STS தொலைக்காட்சிக்கு இந்த விடயத்திலும் நாங்கள் ஆழ்ந்த நன்றியோடு பாராட்டையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்வோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நன்றிகள் இயக்குனர் அவர்களுக்கு. இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி STS தமிழ் தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு விழா தொடர்பாக மிக அழகாக நகர்ந்திருக்கிறது. இதற்கு இந்த நிகழ்ச்சி சிறப்புற நிகழ்வதற்கு தனது கருத்துக்களை வழங்கி சிறப்பித்த திரு தேவராஜா அவர்களுக்கு எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் இணைவும் பகிர்வும் சிறப்பு, அதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்வை சிறப்புற எங்களுக்குள் ஒரு ஒருங்கிசைவை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கின்ற நடாமோகன் அவர்களுக்கும் வனிமோகன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வந்து வாழ்த்தியிருந்தார் ஜியா நடேசன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி தேவா.